ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த உலகத்திலே நம்மை பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளம் வருகிறது. ஜனங்களை கண்டு பயப்படுகிறோம், அதிகாரிகளை கண்டு பயப்படுகிறோம். நம்மோடு கூட இருக்கிற மக்கள் நமக்கு எதிராக ஏதாவது செய்து விடுவார்களா என்று சொல்லி கலங்கி நிற்கிறோம். ஆனால் ஒரு உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன? உபாகமம் 11:25 உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். No man shall be able to stand against you. உனக்கு எதிராக ஒருவருமே நிற்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி அவர் சார்ந்து அந்த அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நாம் தாண்டி செல்லக்கூடிய மிகப்பெரிய தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையோ, இந்த உலகத்தினுடைய காரியமோ, இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய பலனோ ஒன்றுமே நமக்கு எதிராக நிற்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். காரணம் என்ன? அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். நம்ம இந்த உலகத்துல பிரச்சனையை தனித்து சந்திப்பதில்லை, கர்த்தரோடு கூட சந்திக்கிறோம். அவர் பொறுப்பை எடுத்துக்கொள்வார். நம்மை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். உங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒருத்தரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணித்து அவருக்கென்று காத்து கொண்டிருக்கும் போது இந்த உலகத்துல எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாக உங்களுக்கு எதிராக எதுவுமே நிற்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது வந்த வழியாகவே நான் திருப்பி அனுப்பி ஒரு அற்புதத்தை நான் செய்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைத்த திட்டங்கள் மிகப்பெரியது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஒருவேளை இந்த ஊழிய பாதைகளில எத்தனையோ போராட்டங்களும், எத்தனையோ துர்ச்செய்திகளும், எத்தனையோ ஆபத்துகளும், ஆண்டவரே இந்த பாதை எப்படி தாண்டி செல்வேன் என்று சொல்லி கதறக்கூடிய அநேக அனுபவங்கள் வருகிறது. ஆனால் இன்று திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாதையிலையும் அழகாக நடத்தி வந்த ஆண்டவரை நான் பார்க்க முடிகிறது. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிதான் நடத்தி செல்லுவார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான அற்புதத்தை நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து விடுவார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த காலை நேரத்துல ஒருவனும் உங்களுக்கு முன்னாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த துர்ச்செய்தியோ, எந்த சூழ்நிலையோ, எந்த பலவீனமோ, எந்த பாடுகளோ, எந்த கஷ்டங்களோ நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகப்பெரியவர். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீ தந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஒருவனும் உங்களுக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீரே. எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு எதிராய் வராதபடி நீ தடுத்து தாண்டி செல்லக்கூடிய பலத்தை தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுமப்பா. உம்முடைய சமாதானத்தின் கரம் கூட இருந்த அதிசயங்களை செய்ய வேண்டுமா கெஞ்சுறோம். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுமப்பா, ஆசீர்வதிமப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.